ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரியா. இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கட்டி அளவு வேம்பார் கருப்பட்டியை ஆல்ரெடி நான் இடித்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாகு ரெஞ்சுக்கு ரெடி பண்ணணுங்க. அடுத்ததான் இன்றைக்கி 1 கிலோ அளவு கருப்பு உளுந்து ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு வடச்சட்டியில் 3 கரண்டி அளவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. இதுக்கிடையில் நம்ம கருப்பட்டி பாகும் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக சுக்கு பவுடரை ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம உளுந்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் விஸ்கர் வச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உளுந்தையும் அதோட ஆட் பண்ணி நல்லா கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லார் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பெண்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.